வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர் ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். அது தவிர்த்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரியும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான நிஃப்டிக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,718 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே ஒரு ஃப்ளாட்டான கேப் அப்பில் ஓப்பன் ஆகி லோவான 24,703 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஏறினது தான் நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 227 பாயிண்ட் ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஸோ முடியும் போது நிஃப்டி எவ்வளோ முடிஞ்சு பார்த்திங்கன்னா முடியும் போது நிஃப்டி எவ்வளோ முடிஞ்சு பார்த்திங்கன்னா 24,946 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 227 பாயிண்ட் ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கும் இதே வேகத்தில் மேலே ஏறுமா, இல்லை இங்கேருந்து ரெசிஸ்டன்ட் ஏதாவது இருந்தால் இங்கேருந்து கீழே இறங்குமா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும் பட்சத்தில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஏரியா, அதாவது 25,040 இப்போதைக்கு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்னையோட ஐ பார்த்திங்கன்னா 24,967. ஸோ அட் ப்ரெசன்ட் நம்மளுக்கு இப்போதைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது இந்த ஏரியா, அதாவது 25,040 லெவல் நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக எவ்வளோ தூரம் போகும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 110 அதாவது 25,116 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதாவது அங்கேருந்து ஒரு 100-120 பாயிண்ட் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய ரெசிஸ்டன்ட் க்ரூஷியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 25,040 ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக நாளைய மார்க்கெட்டுக்கு ஆக்ட் ஆகும். இதுதான் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அப்போ சப்போர்ட் என்னவாகும்? சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா வரும், அதாவது 24,840 இந்த ஏரியா. அதாவது இந்த இடத்துல நம்ம ரெண்டு சப்போர்ட் ஜோன், மார்க்கெட்டு இன்றைக்கி ஏறினாலும் இந்த ஏரியாவுக்கு கீழே இறங்கவே இல்லை. அதாவது 24,840. அது இல்லாமல் ஏடியராக இந்த லெவல் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஒன்று இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 24,840 நாளைய மார்க்கெட்டுக்கு ஒரு க்ரூஷியலான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 24,710 அடுத்த சப்போர்ட் லெவலாக நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். அதாவது இன்றைக்கி மார்க்கெட் எங்கேருந்து சப்போர்ட் எடுத்ததோ அந்த ஏரியா நாளைக்கு க்ரூஷியல் செகண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியில் பார்க்கும் பட்சத்தில் க்ரூஷியல் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 25,040 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட்டு நம்ம பார்க்கும் பட்சத்தில் 24,840 ஆக்ட் ஆகும். ஸோ இதை ரெண்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு உங்களோட ட்ரேடிங் வியூவை நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டியான வியூ எப்படி இருக்குன்னு நம்ம இப்போதைக்கு பேங்க் நிஃப்டிக்கான நாளைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 55,527 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே ஒரு ஃப்ளாட்டான கேப் அப்பு 55,554. லோ பார்த்திங்கன்னா 55,381. ஹை பார்த்திங்கன்னா 55,999.85. கடைசியாக முடிஞ்சது பார்த்திங்கன்னா 55,944 முடிஞ்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 417 பாயிண்ட் ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக 7 வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரூஷியலான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான். அந்த 56,000 ஒரு க்ரூஷியலான இந்த ஏரியா ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். இந்த ஏரியா எக்ஸாக்டாக அந்த ஏரியா வரைக்கும் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு சைட்வே மூவ்மெண்ட்லேயே முடிஞ்சது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் மூவ்மெண்ட்டே பெருசாக இல்லை. ஸோ 56,000 நாளைய மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரூஷியல் லெவலில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் இந்த இடத்துல 56,000 இன்கேஸ் அதை பிரேக் ஆகி அங்கேருந்து கேண்டில் ஃபார்மேஷன் பில்டப் ஆகணும். ஓகேங்களா? ஸோ உடனே பிரேக் ஆகணும்னா உடனே பை எதுவும் போயிடாதீங்க. ஸோ இதான் நம்ம கொடுத்துருக்கிறது 56,000. ஸோ இந்த இடத்துலேருந்து இப்படி ஏறினாலும், அதாவது
இப்படி ஏறினாலும் இப்படி இறங்கி இப்படி மேலே வரணும். அப்படி வரும் பட்சத்தில் தான் நம்ம பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா இறங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் 56,000 அதை பிரேக் ஆகி அங்கேருந்து கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தராக ஒரு 250லேருந்து 270 பாயிண்ட் வந்து ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நாளைய மார்க்கெட்டுக்கான பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும் பட்சத்தில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 55,800 நம்மளுக்கு வந்து க்ரூஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 55,800 வந்து க்ரூஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 54,000 55,400 அந்த லெவல் 400 to 420 இந்த ஏரியா. ஏன்னா இதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் பிரேக் ஆகலை, அங்கேருந்து ஏறினது தான் இந்த ஏரியா பிரேக் ஆகிறதுனால இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு வந்து க்ரூஷியல் சப்போர்ட், அதாவது 55,400லேருந்து 420. இன்றைக்கி லோ பார்த்திங்கன்னா 381. ஸோ எக்ஸாக்ட்லி 400 to 420 வந்து நம்மளுக்கு வந்து நாளைய மார்க்கெட்டுக்கான க்ரூஷியல் செகண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் மெயினாக பார்த்திங்கன்னா 56,000 ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட்ஸ் கீழே தான் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் 56,000 க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 55,800 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது சென்செக்ஸோட எக்ஸ்பைரியில் எப்படி மூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் ரெசிஸ்டன்ட் என்னவாக இருக்கும், சப்போர்ட் என்னவாக இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். இது நம்மளோட வியூகம் தான். ஸோ அதனால் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக ஃப்ரைடேவோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 81,118 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஃப்ளாட் கேப் டவுன் ஓப்பனிங் தான் 81,034 ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 81,012 வரைக்கும் போயிட்டு ஹை வந்து பார்த்திங்கன்னா 81,860 வரை போயிருக்கு. கிட்டத்தட்ட முடியும் போது பார்த்திங்கன்னா 81,796 சென்செக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகி கிட்டத்தட்ட 677 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் வந்து கொடுத்து இன்றைக்கி சென்செக்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ எக்ஸ்பைரியில் இதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த 82,000 லெவல் வந்து ஒரு க்ரூஷியல் லெவலாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் ஆகணும். ஏழியராக இந்த லெவலுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மேலே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேட் ஆகிருந்துருக்கு. இங்கே நல்லா பாருங்கள், அதாவது இந்த லெவலுக்கு மேலே இருந்ததுன்னா இது வரைக்கும் மேலே வரைக்கும் தான் ஃபுல்லாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் ஆனோன்னு சென்செக்ஸ் கீழே இறங்கிருச்சு. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் 82,000 லெவல் வந்து நம்மளுக்கு வந்து க்ரூஷியல் லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டாக நாளைக்கு எக்ஸ்பைரியில் ஆக்ட் ஆகும். இப்போ முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 81,796 கிட்டத்தட்ட 81,800ன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் டவுன் சைடில் இருக்குது. ஸோ 82,000 கிளியர் கட்டாக பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எங்கே போகும்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 82,400 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஏரியா இருக்குது, இந்த ஏரியா வரைக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது 82,000 கிளியராக பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் ஃபர்தராக வந்து நம்ம வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அப்சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான சென்செக்ஸோட ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். சப்போர்ட்டு நம்ம பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட் வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் வரும், அதாவது 81,380 to 400 நம்மளுக்கு வந்து கிளியர் கட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது எப்படி பார்த்தாலும் 400 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வருது. அதாவது கிட்டத்தட்ட 81,800 முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 380 காட்டுது. சென்செக்ஸ் வந்து மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 380ன்னு வச்சுக்க வேண்டாம். லெட் வி கீப் இட் அஸ் 380 to 400 420 அந்த லெவல் ஆஃப் இது வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 81,000 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது இந்த ஏரியா இருக்குது, இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் 82,000 பிரேக் ஆச்சுன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 81,400 380 to 400 420 இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து 81,000 ஃபர்தராக ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.